MBBS BDS கவுன்சிலிங்கோட தேர்ட் ரவுண்டுக்கான வேக்கன்சி லிஸ்ட் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பல குளறுபடி. ஒரு மாணவர்களும் பெற்றோர்களும் நீட் எக்ஸாம் எழுதுனவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? சார், இவ்வளோ லட்சங்களையும் கோடிகளையும் நாங்கள் செலவு பண்ணி படிக்க MBBS வர்றோம். ஆனால் எங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாத இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு இதை விட அப்படி என்ன வேலை இருக்குது? ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒழுங்காக வேக்கன்சி லிஸ்ட்டை வெளிப்படையோட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்த கவுன்சிலிங் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஐயமும் மாணவர்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 1107 MBBS சீட்டு இருக்கிறதா சொன்னாங்க நேற்று. இன்னைக்கு 400 சீட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 1507 சீட்டு MBBS சீட்டு உள்ள இப்போ வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே சேர்த்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி எல்லாமே சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே 631 சீட் அப்படியே வேக்கண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் மாணவர்களுக்கு கேள்விகளும் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் அதிகமாயிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 400 சீட்டு உள்ள வருதுன்னு சொல்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 காலேஜ். இது நம்மளுடைய நேஷனல் மெடிக்கல் கமிட்டி நம்மளுக்கு NMC முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது நம்ம முன்னாடியே வீடியோலாம் கொடுத்துருந்தோம். அன்னை மெடிக்கல் காலேஜில் ஒரு 100 சீட்டு, அருணை மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 சீட்டு, பனிமலர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 சீட்டு, சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 100 சீட்டு, தாகூர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, இந்த 400 சீட்டும் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், இதை ஒழுங்கா வேக்கன்சியில முன்னாடியே கொடுக்காததுக்கான காரணம் என்ன? இப்ப இந்த சீட்ல 7.5 ரிசர்வேஷனுக்கும் வேக்கன்சி இருக்கு. அப்ப அந்த வேக்கன்சியை ஏன் வெளியிடல? இன்னும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, SC ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன். அவங்களுடைய வேக்கன்சியில கொடுக்கையில அங்க கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வேலூர்ல சீட்டே இல்லை, ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில இருக்கு. இது எப்படி? இதுக்கு ஏன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் விளக்கம் கொடுப்பாங்களா? அந்த கேள்விகள்லாம் நமக்கு அதிகமாக ஒரு கேள்வியும் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா எவ்வளோ லட்சம், என்னங்க 10,000, 20,000, 1 லட்சம் ரூபா கட்டியா படிக்கிறோம்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டானா 10 லட்சம் ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 20 லட்சம், 25 லட்சம் பணத்தை நம்ம கட்டி ஒரு வருஷமும் படிக்க போகிறோம். அப்படி படிக்கக்கூடிய நமக்கு ஏன் ஒழுங்கான வெளிப்படைத்தன்மையில வேக்கன்சியை கொடுத்தானே அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கல, ஒரு மாணவர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதிட்டு கஷ்டப்படுறவங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், நான் அதை ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு நேற்று நான் வேக்கன்சி லிஸ்ட்டு நான் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணியிருந்தேன். எல்லாருமே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் பாருங்களேன், இது எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் ஒரு SC ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் எனக்கு கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிச்சிச்சு, நான் சாய்ஸில் வச்சுட்டேன். ஆனால் நேற்று வெளியான வேக்கன்சி லிஸ்ட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா CMC வெள்ளூர் இல்லவே இல்லை. அப்போ இது எப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளிப்படையோட பார்த்தீங்கன்னா வேக்கன்சியை கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு குறையுது. அப்போ ஏதாவது தவறான ஒரு முன்னோட்டம் இருக்கா? அப்போ தப்பாக யாருக்காவது சீட் அலாட் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்போ இதில் குளறுபடி இருக்கா? அப்போ இவ்வளோ லட்சங்களை பே பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கேள்வி எழுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆனால் இவங்க வெளிப்படைத்தன்மை இதுக்கு கேட்டால் ஒரு கேள்வி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ரேங்க்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ரேங்க்கு, நாங்கள் ரேங்கை வச்சு தான் சீட் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே ராஜா, பட் ஆனால் இங்கே வேக்கன்சியில் வெளிப்படைத்தன்மையே இல்லையே. எவ்வளோ லட்சம்? என்னங்க, இருக்கிறதுலையே அதிகபட்ச படிப்புக்கு செலவு பண்ணுற ஒரே படிப்பு MBBS தான். அப்போ இப்போ இதில் வெளிப்படைத்தன்மையே இல்லைல்ல, நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இதில் ஏதோ ஊழல் நடக்குது, ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண மக்களுக்கு கேள்வி எழும்புது. அப்போ வேக்கன்சி லிஸ்ட்டை ஒழுங்காக கொடுக்காத இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இவ்வளோ நாள் நம்மளை காத்திருக்க வச்சு நீ செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கால கொடுமை என்ன தெரியுமா? சீட்டு கிடைச்சிச்சுன்னா காலேஜ் போய் சேரும்போது இவங்க சொன்ன ஃபீஸை எந்த ப்ரைவேட் காலேஜும் வாங்குறதே கிடையாது. கவர்மெண்ட் கோட்டானா 4.5 லட்சம் தான், மேனேஜ்மெண்ட் கோட்டானா 15 லட்சம் தான். அதை விட கூட போனோம்னா 10 லட்சம் ஆகுது. இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் கோட்டால MBBS படிக்கிறதுக்கு, கவர்மெண்ட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கோட்டானா 20-25 லட்சம் வருது. அதெல்லாம் ஏன்? அதெல்லாம் அப்போ அந்த கல்லூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கலந்தாய்வுலேருந்தே தூக்குறோம் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாதா? வெளியில் நடக்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது தெரியாமையா இருக்குது? எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறது? ஒன்றுமே சொல்ல முடியாது. இதில் இப்போ பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் உண்மையாகவே பணம் செலுத்தி படிக்கிறவங்களுக்கு பல கேள்விகளும் குழப்பங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருமே யோசிக்காமல் சாய்ஸ் ஃபில்லிங்கை பெஸ்ட்டாக பண்ணுங்க, என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் சீட்டு உள்ளவே நிறைய ஆட் ஆயிருக்குங்க. ஏன்னா
நமக்கு இப்போ இந்த 400 சீட்டு கிட்ட இதுக்குள்ள உள்ள வந்துருந்துச்சுல, அதனால உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல காமிக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுக்கல. நான் தான் இப்போ ப்ரூஃபோட காமிக்கிறேன். நீங்க என்னோட வேகன்சி லிஸ்ட், நான் நேற்று வெளியான வேகன்சி லிஸ்ட்டை கீழே கூட வைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பாருங்க. சிஎம்சி இப்போ இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்குது, ஆனா அங்க இல்லை. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அதனால நான் மாணவர்களுக்கு சொல்றது, இவங்களை கேள்வி கேட்டா 1000 கேள்வி கேட்கலாம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின்னு இந்த மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2.5 லட்சம் குறைவா இருந்தா நீ டியூஷன் ஃபீஸே பே பண்ண வேணான்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட டியூஷன் ஃபீஸ் வாங்கக்கூடாது, இந்த 4.5 லட்சமோ 15 லட்சமோ நாங்களே உங்களுக்கு செலுத்துவோம்னு சொல்றாங்க. ஆனா எந்த தனியார் கல்லூரியை நோக்கி போனாலும் நீங்க இப்ப பணத்தை கட்டுங்க, உங்களுக்கு பணம் லேட்டா தான் வரும், இன்னும் ஒரு 4 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஏழையா இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் அவங்களாம் கஷ்டப்படுறவங்க. நம்ம வந்து அவங்கள ரொம்ப அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இப்போ இருக்காங்க. அதுல நிறைய பணம் படைத்தவர்களும் மாறிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் போட்ட ரூலை எந்த தனியார் கல்லூரியாவது மதிக்கிறாங்களா? அப்ப அதை மதிக்காத இந்த கல்லூரிகளை ஏன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்களே ஒழுங்கா நடத்தல? ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க ஒழுங்கான வேக்கன்சி கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். பணம் கட்டுறவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றது, ஒழுங்கான சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நமக்கு நவம்பர் 3ஆம் தேதி ரிசல்ட்டு. கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் வச்சிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் மாற போகிறவங்க பார்த்து வைக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங்கு. ப்ரைவேட் மாற போகிறவங்க இதில் என்னெல்லாம் ஆர்டர் வைக்கிறீங்களோ, இப்போ ஆர்டர் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் எங்கே உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதோ அங்கே நீங்கள் படிச்சே ஆகணும். படிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, 30,000 ரூபா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, அது எல்லாமே போயிடும். அது இல்லாமல் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய பிரச்சனை 1000. இவ்வளோ லட்சங்களை நீட்டுக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு இங்கே செலவு பண்ணி படிக்கலான்ட்டு இதெல்லாம் நேர்மையாக நடக்குது, எம்பிபிஎஸ்லாம் சூப்பராக நடக்குதுன்ட்டு வந்தோம்னா, இப்படி கொடுத்து நம்மளை ஏமாத்தினா அங்கே தான் ஆல் இந்தியா கோட்டால கழுத்தா இருக்கிறான் எம்சிசி போட்டு, இவங்களும் போட்டு கழுத்தா அறுத்தா அப்போ உண்மையாக படிக்கிறவனுடைய நிலைமை என்ன ஆகுது? இது நான் வந்து ஒரு சாமானியம், ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக கேட்குறேன். நமக்கு இது புரியும், இதில் வெளிப்படைத்தன்மையெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, ரேங்கை வச்சு தான் சீட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ உங்களுக்கு கேள்வி வரும்ல, பணம் கட்டுறவங்க உங்களுக்கு தானே கேள்வி வரும். கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். பார்ப்போம். நீங்கள் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லபடியாக. ஓகே, நவம்பர் 3ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது. நிறைய சாய்ஸஸை நீங்கள் வைக்காமல் யோசிச்சு வைங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டு போகிறதுக்கான காரணம், எனக்கு பிடிஎஸ் படிக்க விருப்பமே இல்லை, உள்ளே வைக்காதீங்க பிடிஎஸ்ஸை. எனக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, உள்ளே வைக்காதீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வேணாம், வைக்காதீங்க. எது உங்களுக்கு வேணாமோ அதை வைக்காதீங்க. சார் எங்கே எம்பிபிஎஸ் கிடைச்சாலும் போதும் சார், எல்லாத்தையும் வைங்க. சார் பிடிஎஸ் எங்கே கிடைச்சாலும் ஓகே சார், எல்லாத்தையும் வைங்க. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், இது வேணாம், அது வேணாம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அதை தயவு செய்து வச்சிடாதீங்க. சீட்டு கிடைச்சிச்சுன்னா பிரச்சனை. தேங்க்யூ, பண்ணுங்க, பை.